தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தையர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர். நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான்.